மொத்த லைனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல மாட்டின்னு இருப்பா டேய், இதுல மாட்டின்னு இருடா. இந்த மாதிரி காலி பண்ண நினைச்சு பாக்கலையே. ஆளு யாருன்னே தெரியாது, அவளை கை பிடிச்சி கட்டி பிடிச்சி நிக்கிறாளேவோ. நான் யாரு நினைச்சிடோ பாய் மத்த வண்டி தர போனா திடீர்னு வந்து அப்பா யாருங்க யாரு சொல்லுவோம். அது டவுன் சாயம் போதுமா யாரு சொல்லுவ. நானு 12 மணிக்கு லோடு எடுத்துட்டு போனோம். தண்ணி போட்டு பாரு, தண்ணி வந்த கண்ணுல கால நேரம் வரட்டும். அது உன்னோட பத்தி நானே சொல்றேன் சரியா? வீட்டுக்கு போங்க, பசி எடுக்குதா? ஓ பையன் ஒல்லியாவே மொத்த பால் இவ்வளோ குடுத்துக்கிறாமா, அவன் பாட்டு சப்பியா கூட்டுக்கிறாமா. சரி விடியா, வீட்டுக்கு வாங்க, குஞ்சு பிடிச்சி வச்சுக்கிறேன். மீன் குஞ்சு எல்லாம் பிடிச்சி பொரியல் பண்ணி வச்சுக்கிறேன், கோய் குஞ்சு குழம்பு வச்சுக்கிறேன். வாதியாரே நமக்கு என்ன சாப்பாடு வேணும் வேணும் கேட்டு செய்து போட்டாரா? ஆமா ஆமா. மீன் வேணுமா என்ன வேணும் சொல்லுங்க. மதியமும் மீன் அப்புறம் முட்டை எல்லாம் சாப்பிட்டு நீ வந்து அங்க சாப்பிட்டது அதிகம். இந்த மாதிரி காலி பண்ண நினைச்சு பாக்கலையே. ஆளு யாருன்னே தெரியாது, அவளை கை பிடிச்சி கட்டி பிடிச்சி நிக்கிறாளேவோ. நான் யாரு நினைச்சிடோ பாய் மத்த வண்டி தர போனா வண்டி தர போச்சுடா, எல்லாம் போச்சுடா. பார் அவனுக்கு போட்டுக்கு சொக்காக்குதா, அவளுக்கு நலன் இருக்குதா? உங்களுக்கு பேசாத, நீ பேசாத கட்டி. பார் நீ அவனுக்கு வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்த அம்மால கட்டி கட்டுறது சத்தியம் சத்தியம் சத்தியந்தி. கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சாலா பாக்க எப்படி பிச்சைக்கார மாரி போயிட்டு எப்படி கட்டி முடியா? ஓடி போறாடே தம்பியா அச்சுருவேன் நானு கோவத்துல. எங்க அக்கா செத்துருவேன் சத்தியமா போய் புளியா மரத்துல மாட்டிக்கணும். நான் பேச்சானாலும் பரவாயில்ல போங்கடா. புளிய மரத்துல மாட்டாதரா, முருங்கை மரத்துல மாட்டி அது வச்சு நிக்கி விழுந்துரும். அம்மா நீங்க இப்படி எல்லாம் பண்ணா ஊர் மக்கள் என்னமா பேசுவாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? யாருமா அவரு? உனக்கு மட்டும் தெரியாதுடா மகனே. யோசா இத பாரு மூடுமா சும்மா நீ மொத்த லைனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல மாட்டின்னு இருப்பா டேய், இதுல மாட்டின்னு இருடா. அப்ப கூட எனக்கு செத்துறான்னா ஐடியா பண்ண மாமா இங்க அம்மா யார் மாமா? நீங்களா உடைய தந்தை. அடுத்த மாசம் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கலாம். அப்போ வந்து கேளு. மணி 10 மணிக்கு என்ன விட்டுட்டு போனீங்க. இப்போ வந்து 11:45 காய்ச்சி வரும்போது நீ வந்து 11
போய் அப்பால ஆமா வேலையா என்னங்க அந்த கரு உருவாகி அழகுவாகி ஆண்மன் பெண்மன் ஒரே வருஷம் ராஜா ரோஜா நானே முன்னாடி புள்ள வச்சிருக்கோம் துருக்கு கை கிட்ட கூட்டு போய் பெருசும் பார்க்க வச்சு எல்லாம் ஆளாக்கி கூப்பிட்டு தான் நான் அப்படியா ஆனா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா இருக்கு அவளுக்கு 10 லட்சம் வச்சு படிக்க வைக்குது இவனுக்கு 10 லட்சம் ஆகுது ஹாஸ்டல் ஃபீஸ் 50,000 மாசம் கட்டணும் தெரியுமா என் அக்கௌண்ட் அனுப்பிச்சு அதெல்லாம் தான் கூட அதெல்லாம் நீ கூடாது பெருமாள் உண்டியில போட்டு நினைச்சு போ ஒன்று சேர்ந்து விட்டோம் சிறப்பான அரசாட்சி புரிய வேண்டும் நினைத்தேன் இந்த குளத்தில் அந்த கொடியவள் ஜெயமாலி தானா எனக்கு அப்போதே சந்தேகம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சதிகாரத்தை இருக்க வேண்டும் நான் நினைத்தது சரியாகத்தான் அவளை விடவே கூடாது அதை விடு யார் என்று பார்த்தேன் அவள் யார் தெரியுமா நாம் இல்லத்தினுடைய குத்துவிளக்கு குலவிளக்கு என்ன சொல்றீங்க என்னுடைய மனைவி உனக்கு அண்ணி என்னது உங்க மனைவியா ஆமா எப்ப எனக்கு தெரியாம கல்யாணம் ஆச்சு தம்பி அயலாறு சென்று பட்டப்படி கொடுத்துவிட்டு தாயகன் திரும்ப வேண்டிய நீயோ வழிமாறி திசைமாறி சென்று விட்டாய் அந்த நேரத்தில் உன்னை தேடிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் ஒரு கருத்து ஒரு சத்தனுடைய கற்பியை கெடுக்க துணிந்தான் விரைந்து சென்று சத்யாவை காப்பாற்று எங்கள் இருமனம் ஒரு மனம் ஆகிவிட்டது அப்போதே முடிந்துவிட்டது திருமணம் இந்த உண்மையான ஆரம்பத்தில் சொல்லல ஏன் எதற்காக தெரியுமா அயலாறு சென்ற பிள்ளை வருகின்ற நேரத்தில் ஏழ்மை குடியில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வருவார் வந்திருந்தால் இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் இழிவாக பேசுவார்கள் நம் இடத்தை தாய்த்ததில் ஏற்றுக்கொள்வார்கள் அதனாலதான் மறைத்து விட்டேன் அப்படியா இந்த கருவுக்கு காரணம் அப்படியா ஏன் எதற்காக சத்தியம் உரைக்கொள்ள தெரியுமா கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்தால் யாரிடத்தில் உரைக்க மாட்டேன் ஏன் கருத்திலே செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டுவதற்காகத்தான் எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்த பொழுதிலும் உண்மைக்கு ஒரு மறுத்து விட்டார் சத்தியமே சாட்சியாக நிறுத்தி விட்டார் இந்த உண்மை தெரியாமல் அடித்து விட்டேன் நாட்டை விட்டே விரட்டினேன் என்ன மன்னித்து உன் அண்ணனுடைய கருத்து செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் ஆகையால் தான் எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகளை அனுபவித்தேன் அம்மா யாருமா அவரு யாருமா சித்தப்பா 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 மாமா என்ன மாமா ஏய் கிட்டவரே டேய் அவளோட சேர்ந்துக்கினே அவளோட சேர்ந்துக்கினே ஏய் அவளை பார்க்கணும் எங்க இருக்கறாவா தேவடியா இப்பதான் வந்து நான் ஊட்டில இருந்து வந்துங்களா போல அவளை தான் பார்க்கணும் ஆமா
மாத்தினாங்க. கட்சி விட்டு கட்சி மாத்தியா? ஆமா, உங்ககிட்ட வேற ராஜினாமா பண்ணிட்டு நீ எந்த கட்சியில இருக்கிற? வேற ஆள் வந்து வருவாரு. யாரு? அது இருப்பாரு, அவன் கேட்பாரு. டேய், நான் என் வீட்டுக்காரனா? வீட்டுக்காரே தான். கண் தெரியாது இப்போ. ஏன்னா ராணி நீ மகாராணி, ஆமா. அதனால கண் தெரியாது. யாரு நாட்டுது யாரு ராணி? ராஜா, நான் ராணி. ஓடு. யாரு நாட்டுது யாரு ராணி? ஏய், என் குடும்பத்தை கெடுத்து வந்தியா? கெடுக்கலாம் வந்தியா? அடிக்கிறதுல உங்க அம்மா அரசு மூத்தம் வேணாமா? இப்ப வந்தா, ஓடு, ஓடு. இப்ப என்ன பண்ணுவ? எட்டியா வச்சேடா. எட்டியா வச்சா? ஒதுக்கலாமா? ஏய். ஆ? கொஞ்சமா சொன்னா தாய் அம்மா துணுக்குதுக்கா. என்ன ஜாட இது? என்னடி ஜாட? என்ன உதறா? ஏய், என்ன உதறாவா? ஒரு ஆம்பளை பொம்பளை ஐயோ குயாரு கத்தறோம். நாளா தேடுறோம் வந்து கேக்குறோம். கேட்கணும். என்னடி வச்சா வீட்ல? என்னடி அவ அப்படி கத்தறா லபல போடு. அப்படி கேட்கணும். ஆம்பளை அடிச்சா பொம்பளை கத்துவா. தேவடியா கத்த மாட்டேடி தேவடியா. அட பாவி. எனக்கு எப்படியாவது சொல்லாதடா. ஏன்? எனக்கு மானமா இருக்குடா. ஏன்? இந்த முன்னாடி நான் ஒருத்தனுக்கே போறேன். மட்டும் தானே போட்டேன். இந்த கலர் கட்டும்போது ஒருத்தன் போடுவான், கருப்பு கட்டினாலும் அது ஒருத்தன் போடுவான், வெள்ளை கட்டினாலும் அது ஒருத்தன் போடுவான். ஆமா. ஒடுங்க அம்மா பைபர்ஸ். யாருடா பஸ்? ஏய், ஏன் துணி ஓதுன? என்ன பண்ணல? அன்னைக்கே ஒண்ணு நான் அடிக்கிட்டு உனக்கு என்ன பண்ணல? பண்ணல. பொறிக்கல உனக்கு. என்ன? அண்ணா ஏப்பா எந்த பத்தி சொல்றாச்சியா? எல்ச்ச புடிச்ச செல்ராஜா வா மூத்தாரா. யாருடா? ஏய் என்னடி அங்க? ஐடியா கரம். காது வச்சு ஏங்க ஐயா போறா. டேய் யாரா வா? வரஞ்சி ஊத்து வரஞ்சி தேவடியா. பூவர்சா ஏமா பழைய சாதத்துல உப்பு பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சப்புன இருக்கும். தலைவரே ஆரமா தலைவரே அண்ணன் அடிக்கிறாரு பாரு. அடி மாடிக்கிறாரு பாரு. ஓ ஏய் ஏய் ஏய், சகாவல. ராணியாவல. அதான் இது சப்புனு. ஏய். ஏய். செல்வராஜா, யாரை பார்த்து என்ன சொல்ற? போடு, போடு, போடு. வரீங்களா, வா. அண்ணா, வரீங்களா? போடு, கீழே போடு. ஓடி வெடி வெடி விடு. அதான் அதான் அசரா. ரெண்டு பேரும் அடிச்சு கீசி கவர்ல வந்து விட்டுங்கடா. ஈச்சே. ஏய் ஹாய் சத்யா வரே. ஜெயமாலி தானே ஆமா. நம்ம உயிரோட இருக்கிற ஏய் என்னடி லோப்பர் யாரு பேப்பர் ஃபைபர் கண்ணத்தோட தேவா ரோப்பு இங்கடா யாரு யார் சுத்தியா தெரியும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நீ என்ன அடிப்ப வருஷமெல்லாம் நீ அடிக்கு நாளைக்கு பாருங்க அடிக்கு நாளைக்கு ஏய், இந்த ஆங்காங் கோட்லாம் இங்கவே நடக்கூடாது ஏடி பாருங்க அமகல என்னடி ஆளினால அழகுராஜ பொண்டாட்டி மாறிக்கிற நான் ஸ்ப்ரே ஸ்ப்ரே
என்னடி இதெல்லாம் ஸ்டைல் மாடல் நீட்டா தான் இருந்தது இப்பதான் கட் பண்ணிட்டோம் ஏய் வாங்க ஆமா அதெல்லாம் போட்டுடி என்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்ன ஆமா கேட்க போறேன் பதில் சொல்லு ஆமா உன்னை அடிக்கும் போது ஒதுக்கும் போது முழுவாத இருந்தியா என்ன போய் கிளீன் பண்ணிட்டியா புத்தி ஒண்ணு விட்டு போகுமா ஏண்டி 2 பிள்ளைகள் பெற்றிருக்கேன் என்னடி 2 குழந்தையா ஆமா 2 ஆமா எங்க ரோஜா ஒண்ணு ராஜா ஒண்ணு எங்கடா ராஜா உருகி கொண்டு இருக்கிறான் எங்கடா நான் நம்ப மாட்டேன் என்னமா யாரு நமக்கு நான் நம்ப மாட்டேன் என்னடி ஏய் இங்க வா என்ன அப்பன் பேர் என்னன்னு தெரியுமா கண்டனுக்கு வந்தேன் ஏய் ஏய் அப்படிலாம் பேசாத ஏய் உரி ஏய் உன்னோட பைத்தியம் உன்னை மொட்டை அடிச்சு மூணாவது கழுது மேல உட்கார வச்சு கல் வச்சு விடுறது அப்பம் பேர் தெரியாதோ ஏய் கேடு பதில் சொல்லு ரோஜா அப்பா ஏய் ஆமா இவன் தான் இந்த- ஐயா 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 நீங்க செல்வத்தை எடுத்து வெளிய வரலாமா ஐயோ ஏய் இங்க பாரு இங்க பாரு என்ன பாரு காயத்து புடி என்ன பாரு காயத்து புடி என்ன தேத்துக்கிட்டு ஏய் என்ன தேத்துக்கிட்டு நானே வெளிய வர கூடாதா ஏய் மந்திரி நான் எதையும் சொல்றதுக்கு இல்ல எடுத்து போ ஏய் இல்ல சூப்பராக இருப்பாரு கதறா இந்த மாதிரி பைத்தியம் ஆகாதடி என்ன ஏய் இப்போ நான் பைத்தியக்காரி தானே எவ்வளவு மாடல் கேளுனா நீ என்ன போய் இப்படி அமுத்த பண்றாங்க ஒருத்தனே பார்த்தா தானே நான் 1000 பேர் பாக்க முடியாது நான் சௌகரியம் அவகிட்ட பேசுகிறேன் ஏய் ஏய் என்ன யாரு அவங்க அண்ணன் நினைச்சு சொன்னாங்க பொண்ணு யார் சொன்னது அவங்க தான் நான் யாருக்கிட்ட அண்ணன் தங்கச்சி முத்திர அடிச்சா அரண்மனை அப்படித்தானே சொன்னாங்க நீங்களே சொல்லுங்க நீ சொல்லாத நான் காரணமா முடியும் வேண்டாம் ஐயா ஏய் மல்லி கீழ வந்து எங்க அண்ணன் நான் சொன்னேனா கீழ அவர் வந்து சொன்னாரா என்னடா உனக்கு கொண்டு மாட்டேன் வேற ஓ பேச விட்டு ஐயோ இறைவா ஏய் மல்லி சத்யா கவரி கொண்டாட தண்டனை இதுதான் தண்டனையா ஆமா ஆடி வரை ஆட வேண்டும் தண்டனை ஏத்துக்கிறேன் இருந்தாலும் பெண்ணா பிறந்தா என்ன போல வாழக்கூடாது உன்னை போலதாம பத்தினியா வாழணும் ஆமாண்டி நீங்க கொடுத்த சத்தியத்துக்காக இத்தனை நாள் வரையும் உண்மை சொல்லாம இருந்த பாரு நீயே பார்த்து போயிட்டு போடும் போடு